இப்போ வந்து உணவு சார்ந்து ஒரு கற்பனை திறன் இருக்குது. உணவு என்பது உணவு சார்ந்து நமக்கு ஒரு ஆளுமை திறன், ஒரு கற்பனை திறன் தேவை. இப்போ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, எதை சாப்பிட வேண்டுமோ மனிதர்கள், அந்த உணவுகளில் என்னென்ன சாப்பிடலாம், எப்படி எப்படி சாப்பிடலாம், அதுதான் கற்பனை திறன். சமையல் என்பது ஒரு கலை அப்படின்னா அதுக்கு கற்பனை திறன் தேவை. இப்போ இன்றைக்கி என்ன உணவு சமைக்கலாம், இன்றைக்கி எப்படி ஒரு குழம்பு வைக்கலாம், புதுசாக ஒரு குழம்பை நம்மளால் உருவாக்கணும், இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கணும், புதுசாக ஒரு பொரியலை கண்டுபிடிக்கணும், இதையும் அதையும் சேர்த்து பார்ப்போம். இந்த ஆர்வம் தான் இந்த சமையல் கலைக்கு காரணமாக இருக்குது. ஒரு புதுசாக ஒரு குழம்பை வச்சு நான் புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன், புதுசாக ஒரு டிஷ்ஷு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை பெருமையாக மற்றவங்கள்ட்ட நம்ம காட்டுறோம். அப்போ அந்த அந்த அது ஒரு கற்பனை திறன். அதில் நமக்கு மற்றவங்க பாராட்டுவாங்க, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இருக்கிற பழங்களை அப்படியே சாப்பிட்றது, இதில் என்ன கற்பனை திறன் இருக்குது? கொய்யா பழத்தை பறித்து சாப்பிட்றதுல என்ன பெருசாக வயிறு நிறையும், தன்னம்பிக்கை எப்படி கிடைக்கும்? அந்த கொய்யாப்பழத்தை உருவாக்குனது, அதுக்கு தண்ணி ஊற்றுனது, உரம் வச்சது அது நான் அப்படிங்கிற வகையில் அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அது மட்டும் போதுமா மனிதர்களுக்கு? அது மட்டுமே மனிதர்களுக்கு போதுமானது அல்ல. அப்புறம் இன்னொன்று, கொய்யாப்பழம் நிறைய பழங்களாக ஒன்றா சேர்த்து ஒரு சேலட்டு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதில் புதினா இலையெல்லாம் போட்டு, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு, இந்த மாதிரி 2-3 பழத்தை ஒன்றா சேர்த்து சேலட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதில் ஒரு கற்பனை திறன் இருக்குது. அதில் ஒரு கற்பனை திறன், ஒரு புதிய சுவை இருக்குது. 4 பழங்களை ஒன்றா சேர்த்து அதில் புதினா இலை இல்லை கொத்தமல்லி எல்லாம் போடும்போது அதில் ஒரு கற்பனை திறன், சுவை இப்போ மாறுது. முன்னாடி ஒரு பழத்தை மட்டும் தனித்தனியாக இப்போ சாப்பிடும்போது இருக்கிற சுவையை விட 2-3 பழங்களை ஒன்றா சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்முடைய சுவை ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறது. இதுதான் உணவு சார்ந்த கற்பனை திறன். இந்த கற்பனை திறன் நமக்கு ஒரு உணவு சார்ந்த ஒரு அறிவையும், உணவு சார்ந்த ஒரு ஆளுமை திறனையும், உணவை அடிப்படையாக கொண்ட ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு தருகிறது. அதனால தான் சமையல் என்பது ஒரு கலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கலைனாலே அது ஒரு கற்பனை திறனை அடிப்படையாக கொண்டது. ஒரு பாட்டு பாடுறோம்னா புதுசாக பாட்டு பாடும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளுடைய கற்பனை திறனை நாமளே வியந்து பார்ப்போம். நம்ம யார்கிட்ட பாட்டு பாடுறோமோ அவங்களும் வியந்து பார்ப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். ஒரு டான்ஸ் ஆடுறோம், புதுசாக ஸ்டெப்பெல்லாம் போடுறோம், அப்போ நமக்கு ஒரு தன்னம்பிக்கை. இதை பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வியப்பு. அதனால் கவிதை எழுதுறது, ஓவியம் வரைகிறது, எல்லாமே ஒரு கதை சொல்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு கற்பனை திறன் இருக்குது. அதனால் பார்க்குறவங்க நம்மளை வியந்து பார்ப்பாங்க. நமக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அதில் நம்மக்கிட்ட யாராவது கதை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட யாராவது பாட்டு பாடுறாங்க, நம்மக்கிட்ட யாராவது டான்ஸ் ஆடுறாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து வியந்து பார்ப்போம். அது அவங்களுக்கு தன்னம்பிக்கை தரும். அதுபோல் நாம் ஒரு புதிய உணவுகளை நம்ம சமைக்கும்போது இருக்கிற உணவுகளை அப்படியே சாப்பிட்றதுல, எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கொய்யாப்பழம் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நான் அதை உற்பத்தி பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி அதில் ஒரு தன்னம்பிக்கை கிடையாது. அதில் கற்பனை திறன்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது 2-3 காய்கறிகளையும் பழங்களையும் ஒன்றா சேர்த்து நான் ஒரு சேலட்டு மாதிரி பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னா, ஒரு கொய்யா பழத்தையும் அதில் மாதுளை பழத்தையும் போட்டு கொத்தமல்லி தலையை நிறையா போட்டு நான் ஒரு உணவு பண்ணியிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படிம்பாங்க. அப்போ அதில் ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வருது. நாம் ஒரு புதிய உணவை உருவாக்குறோம். கொய்யாப்பழங்கிறது இயற்கை உருவாக்கிய ஒரு உணவு. நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், உரம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். கொய்யாப்பழங்கிறது இயற்கையை உருவாக்கிய ஒரு உணவு. அதையே நம்ம 2-3 பழங்களை ஒன்றா சேர்த்து ஒரு புதிய உணவாக, புதிய சுவையாகவும் கொடுக்குறோம். அதை சாப்பிடும்போது அதில் ஒரு புதிய சுவை இருக்குது. அது நாம் கண்டுபிடிச்சோம். நாம் அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். 2-3 பழங்களை, 2-3 உணவுகளை ஒன்றா சேர்த்து அதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுக்குறோம், நாமளும் சாப்பிட்றோம். அப்போ அதில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், இது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாப்பிட்றவங்களுக்கு, அப்போ அதில் சாப்பிட்றவங்களுக்கு உங்களை பார்த்து வியப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும். அல்லது மற்றவங்க உங்களுக்கு அது மாதிரி சமைச்சு உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னு அவங்கள நீங்கள் வியந்து பார்ப்பீங்க, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. இதுதான் இந்த சமையல் உணவு மூலமாக நமக்கு கிடைக்கிற புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி, ஒரு கண்டுபிடிப்பு. அதுதான் நம்ம ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. அப்போது நம்ம உணவு சார்ந்து ஒரு கற்பனை திறன் இருக்குது. அந்த கற்பனை திறனை வளர்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எது சாப்பிடலாம், மனித உணவுன்னு நான் இதை மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவுன்னு நான் ஏற்கனவே பட்டியலிட்டேன். எதை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது, எதை மனிதர்கள் சாப்பிட வேண்டும். அந்த வகையில் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. மீன், தேன்லாம் சாப்பிடக்கூடாது. தேனீக்களுக்கான உணவு, பால் கண்டுக்குட்டிக்கான உணவு, ஆட்டுப்பால் ஆட்டுக்குட்டிக்கான உணவு. அதை நாம் சாப்பிடக்கூடாது. அது திரவ மாமிசம், அது வேறு மாமிசம். அது மாமிசம் மனித உணவு கிடையாது. தாய்ப்பாலை மட்டும் தான் குடிக்கணும், தாய்கிட்டேருந்து மட்டும் தான் குடிக்கணும். அது 6 வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே கூட நீ தாய்கிட்டேருந்து கூட குடிக்கக்கூடாது. இதுதான் தாய்ப்பால் குடிப்பதற்கான விதிமுறை. அப்போது அதோட முடிஞ்சு போச்சு. தாய்ப்பாலுங்கிற திரவ மாமிசம், அவ்வளோதான்.
ரத்தத்திலேருந்து பிரித்தெடுக்கிற அந்த பால் வந்து ஒரு திரவ மாமிசம். அது வந்து 6 வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே தாய்கிட்டேருந்து கூட குடிக்கக்கூடாது. 6 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும். அப்போது ஒரு பால் குடிப்பு. அதுக்கப்புறம் மனிதர்கள் மாமிசம் எதையும் உண்ணக்கூடாது. மாமிசம், திரவ மாமிசம், பால் எதையும் குடிக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது நம்ம இருக்கும்போது நம்ம வந்து மனிதர்கள் என்ன உணவுகளை சாப்பிடணும், மனித உணவுகள் எது. இப்போ ஒரு மாடு எதை சாப்பிடணும்னா நம்மளால் சொல்ல முடியும், அது புல்லை திங்கும், புல்லை தான் திங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சிங்கம் எதை சாப்பிடணும்னா அது மாமிசத்தை திங்கும் நம்மளால் சொல்ல முடியும். அதுபோல் மனிதர்கள் எதை சாப்பிடுவார், மனிதர்கள் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள், எல்லாத்தையும் சாப்பிடுவார்கள். அப்படியே அது உண்மை. மாமிசம் சாப்பிடுவார். மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவாங்களா? சாப்பிட முடியுமா? முதல்ல மாமிசத்தை அந்த கறியை மென்று சாப்பிட முடியுமா? அரைச்சி சாப்பிட முடியுமா? அது கடித்து பார்ப்பாங்க, அதை அரைக்கவே முடியலைங்க. ஒரு மாமிசத்தை அரைக்கவே முடியல. அப்புறம் என்ன ஆகும்? விழுங்க தான் செய்வாங்க. மாமிசத்தை விழுங்க தான் முடியும், அரைக்க முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, சிறுத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சிறுத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசத்தை விழுங்க தான் செய்யும். ஏன்னா அரைக்க முடியாது. அது தாடை வந்து பக்கவாட்டில் அசையாது. சிங்கம், புலி, கரடிகளுக்கெல்லாம் இப்போ இந்த கடவா பற்களே கிடையாது. கடவா பற்கள் அது ஈட்டி மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கு நம்மளை மாதிரி தட்டையாக இருக்காது. அரைப்பதற்கு தகுந்தாற் போன்று தட்டையான பற்கள் சிங்கம், புலி, கரடிகளுக்கு கிடையாது. பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசையாது அரைப்பதற்கு தகுந்தாற் போன்று. தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் அது உண்டு. நாமெல்லாம் மாமிசம் சாப்பிட்றதா இருந்தால் பச்சையாக அவங்களால சாப்பிட முடியுமா? பச்சையாக சாப்பிட்டா வாந்தி தான் வரும். அதனால தான் அந்த தன்மையை மாற்றுறதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம், மசாலாலாம் சேர்த்து புதிய மணத்தையும் சுவையும் அதற்கு ஊட்டுகிறோம். கொஞ்சம் வேகலைனாலே அதை சாப்பிட மாட்டாங்க. சரியாக வேகலைனாலே மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. எதையும் அரைக்காமல் விழுங்குவதற்கு மனிதர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு உணவை எதாக இருக்கட்டும், அது பழமாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், அரைக்காமல் அதை விழுங்கவே மாட்டாங்க. நம்மெல்லாம் தாவர உண்ணிகள். ஆனால் சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் அப்படி கறியை வந்து என்ன பண்ணும், துண்டு துண்டாக நறுக்கி வாயில் போட்டு விழுங்க தான் செய்யுமே தவிர அது வந்து அரைக்காது. இதுவே போதும் நம்ம வந்து தாவர உண்ணின்னு. அப்போ தாவரங்களை மட்டும்தான் சாப்பிட்ணும், அதுதான் விதிமுறை. நாம் தாவர உண்ணினா தாவரங்களை மட்டும்தான் சாப்பிட்ணும், பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுதான் அதோட விதிமுறை. நீ இப்போ பெட்ரோல் வேணுன்னா பெட்ரோல் மட்டும் தான் போடணும், டீசல் வேணுன்னா டீசல் தான் போடணும். டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் என்ன ஆகும்? சீஸ் ஆயிரும், இன்ஜின் சீஸ் ஆயிரும், கெட்டு போயிடும், வண்டி ஓடாது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மனிதர்களுக்கு ஏன் நோய் வருது? மனிதர்கள் எந்த தாவர உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். ஆனால் மனிதர்கள் பாலை குடிக்கிறாங்க, தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம், மீன், முட்டை, தேன் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்த இன்ஜின் சரியாக ஓட மாட்டேங்குது. மனித உடல் வந்து ரிப்பேர் ஆகுது, நோய்கள் வருது, சிறுநீரகம் செயலிழந்து போகுது, இதயம் செயலிழந்து போகுது, குடல் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பலவித பிரச்சனைகள் வந்து போகுது. அதனால தான் நோய் வருது. அப்போது மனிதர்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும். மனித உணவுங்கிறது எது? அந்த வகையில் மனித உணவுங்கிறது எதுப்பா தெளிவாக சொல்லு அப்படின்னா, இப்போ அதை நான் கண்டுபிடிச்சேன். மனித உணவுகளை கண்டுபிடித்த நான் சொல்கிறேன் மனித உணவு எது என்று. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்ணும். பழங்கள்லாம் வரும், அதில் மூலிகைகள், இலைதழைகள், காய்கறிகள், கீரைகள், பருப்புகள், கடலைகள், பயிர் வகைகள், காளான், இது மட்டும்தான் மனித உணவு. தேன்லாம் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, அது தேனீக்களுக்கான உணவு. அப்படி இதுதான் நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிட்லாம். இப்போ பழங்களை 2-3 பழங்களை ஒன்றா சேர்த்து அதில் ஒரு கொத்தமல்லி தலையை போட்டு இது ஒரு இன்றைக்கி நான் செஞ்ச பழம் அப்படின்னு நீங்கள் சாப்பிட வேண்டியதான். இப்போ ஒரு நெல்லிக்காய் என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக உரல் இருக்கா. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லது இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மகிட்ட வீட்டில் மிக்ஸி இருக்குது. 2-3 காய்கறிகளை மைய அரைக்காமல் அப்படி லைட்டாக ஒரு சுற்றி விடணும். 2 காய்கறிகளை போட்டு அதை ஒரு லைட்டாக நொறுக்கி சின்ன பீஸாக நொறுக்கி அதில் ஏதாவது கரும்புச்சாறு அல்லது இனிப்புக்காக கரும்புச்சாறு அல்லது வந்து மாதுளம் பழத்தோ இந்த மாதிரி போட்டு, இதுதான் வந்து உணவு சார்ந்த கற்பனை திறன். நம்ம எதை சாப்பிட வேண்டுமோ, மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுக்குள்ளே உன் கற்பனை திறனை வளர்த்துக்கொள். புதிய உணவுகளை கண்டுபிடிச்சு சாப்பிடு. இதுதான் உணவு சார்ந்த கற்பனை திறன். நாம் எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவிற்குள் புதிய கற்பனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ கற்பனை பண்ணணும். நான் புதிய உணவு மாமிசத்தோட இதை சேரு, அதை சேரு, இதை வந்து மாமிசத்தை வறுத்தேன், பொரித்தேன், மீனை பொரித்து அதில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அப்படி நீ எதையும் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து நீ வெளியேறிட்டேன்னு அர்த்தம். ஒரு கட்டுப்பாடு, நமது உணவு இதுதான்ப்பா, இதுக்குள்ளே உன் கற்பனை திறனை வளர்த்துக்கோ. இதுக்குள்ளே நீ புதுசாக உணவுகளை புதுசாக சமையல் கலை மூலமாக புதிய உணவுகளை கண்டுபிடி. இதுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் மனித உணவு, இதுக்குள்ளே என்ன உணவு இருக்குது
அதுக்குள்ளே அதில் நீ ஒன்றோட ஒன்று சேர்த்து நீ சாப்பிடு. பயிர் வகைகளை ஊற வச்சு முளை கட்டி அதை லைட்டாக வேக வச்சு இப்படி 2-3 இன்னொரு பயிரையும் சேர்த்து வேக வச்சு இதை ஒன்றா சேர்த்து சாப்பிடு. இது ஒரு கற்பனை திறன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், பட்டாணியை ஊற வைப்போம், நிலக்கடலையை ஊற வைப்போம், சுண்டலையும் ஊற வைப்போம், 3ஐயும் ஒன்றா சேர்த்து அதில் ஏதாவது இலைத்தலைகளை இந்த மாதிரி கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஏதாவது போட்டு அதை சாப்பிடுவோம். இது அவ்வளோதான், எளிமையான கற்பனை. இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது முக்கியம் கிடையாது. நாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு என்ன தெரியும். நேற்று கண்டுபிடிச்சதோட நேற்று இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இதை பண்ணியிருப்போம். ஆனால் அதை விட கொஞ்சம் புதுசாக வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நமக்கு தோணும். எதையாவது புதுமையாக செஞ்சு மற்றவங்கள்ட்ட காட்டி அதன் மூலம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அவங்க பாராட்டுவாங்க, வியந்து பார்ப்பாங்க, அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும். இது உணவு சார்ந்த ஒரு கற்பனை திறன். ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு நாம் நமது கற்பனை வளத்தை பெருக்க வேண்டும். நமது உணவு சார்ந்த கற்பனை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மனித உணவு, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறதாம்பா, ஒரு வட்டத்தை போட்டு இதுதான்ப்பா மனித உணவு, இதுக்குள்ளே நீ புதுசாக எதை சேர்க்குறியோ வேறு எந்த உணவையும் சேர்க்கக்கூடாது. எது மனித உணவோ அந்த உணவுகளை ஒரு பட்டியலிட்டணும். இந்த உணவுகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து புதிதாக ஏதாவது உணவுகளை நீ தயாரி, சமைச்சிக்கோ. அப்படி உன் கற்பனை திறனை பிறருக்கு நிரூபிக்கணும். அந்த மாதிரி இப்போ இலைதேவர், கொத்தமல்லி, புதினா இதோடு சேர்த்து ஏதாவது மாதுளம்பழத்தை போட்டு இதுதான் நான் எனது இன்றைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பசிக்கும்போது இந்த மாதிரி புதுசாக செஞ்சு சாப்பிடும்போது இதுதான் ஒரு கற்பனை திறன், எளிமையான கற்பனை திறன். ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மனித உணவுகள் இதுதான்ப்பா, இதுக்குள்ளே நீ கற்பனை பண்ணிக்கோ, புதுசாக உணவுகளை நீ சமைச்சிக்கோ அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு நமது கற்பனை திறனை, உணவு சார்ந்த கற்பனை திறனை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தன்னம்பிக்கை தரும். எனக்கு சமைக்கவே தெரியாது, யாரோ சமைச்சு தருவாங்க விதவிதமாக, அதான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை வராது. அதனால் நாம் நம்ம உணவுகளை சமைக்கணும், எல்லாருமே சமைக்கணும், இந்த உலகத்தில் எல்லாருமே சமைக்கணும். சமைக்கிறதுங்கிறது ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தரும். ஒரு டான்ஸ் ஆடினா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு பெருமையாக சொல்கிறேன்ல, ஒரு பாட்டு பாட தெரியும்னு பெருமையாக சொல்கிறேன்ல. ஐயோ எனக்கு பாட்டு பாட தெரியலன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு சில விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சிக்கலை அப்படின்னா அது பெருமை கிடையாது, தாழ்வு மனப்பான்மை. உனக்கு சமைக்க தெரிலன்னா அது உனக்கு தாழ்வு மனப்பான்மை தான் தரும். இல்லை அப்போது சமைச்சா தன்னம்பிக்கை வரும். அப்போ டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா உனக்கு தன்னம்பிக்கை, தெரியலைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் கிடையாது. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னா நீ அதனால் ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ டான்ஸ் ஆட கற்றுக்க தேவையில்லை. டான்ஸ் ஆட தெரிலன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். ஆட தெரிஞ்சால் உனக்கு தன்னம்பிக்கை வரும். பாட்டு பாட தெரியலன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். பாட்டு பாட தெரிஞ்சால் தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து தப்பிக்கிறக்காக தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. இப்போ டான்ஸு, பாட்டு, ஆடல், ஓவியம், கவிதை, கதை சொல்லுதல், சிற்பம் செய்தல், இதெல்லாம் அடிப்படையாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இது தெரிஞ்சுக்கிட்டால் உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அது மாதிரி சமையல் என்பது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை. அது சார்ந்த ஒரு கற்பனை திறன். அதை நீ தெரிஞ்சுக்கும் போது உனக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். அது தெரியல, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நீ சொன்னால் உனக்கு அதில் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளும். தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணும், தாழ்வான சிந்தனைகளை மனசில் ஏற்படுத்தும். அப்புறம் வன்முறை உணர்ச்சியை தூண்டும். தாழ்வான சிந்தனை தான் வன்முறை உணர்ச்சிகளாக மாற்றும். உங்களை பற்றி நீங்கள் தாழ்வாக நினைப்பீங்க, உங்களுக்கு ஒரு மரியாதையே இருக்காது, கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. நம்மளை பற்றி நாம் தாழ்வாக நினைக்கும் போது நான் எதுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கணும், நான் எதுக்கு மற்றவங்க சொல்படி கேட்கணும், எனக்கே என்னை பற்றி அவமானமாக இருக்குது, வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு அந்த அலட்சிய மனப்பான்மையில் நாம் கட்டுப்பாட்டை இழந்துருவோம். நான் ஏன் கட்டுப்பாட்டாக இருக்கணும், எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, நான் கட்டுப்பாடாக இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தாழ்வான செயல்களை செய்வதை நோக்கி நம்ம போய்டும். தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தாழ்வான செயல்களை செய்வார்கள், தாழ்வாக யோசிப்பாங்க, தாழ்வான சிந்தனை அவர்களுக்கு இருக்கும், தாழ்வான செயல்களை செய்வார்கள். அதனால் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தப்பித்து தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம உயர்வான செயல்களை செய்ய முடியும். அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை எதனால் வருகிறதுனா, அடிப்படையாக நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அடிப்படையாக அனைத்து மனிதர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான விஷயம் எது அப்படின்னா, விளையாட தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் உடற்பயிற்சி யோகாசனம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், விளையாட தெரிஞ்சிருக்கணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஓவியம் வரைய தெரிஞ்சிருக்கணும். அனைவருக்குமே ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அனைத்து வயதிலுமே இது தெரிஞ்சிருக்கணும். ஓவியம் வரைய தெரிஞ்சிருக்கணும், டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், கவிதை எழுத தெரிஞ்சிருக்கணும், கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், பாடல் பாட தெரிஞ்சிருக்கணும், சிற்பம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும், ஓவியம் வரைவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எழுத்துக்கலைன்னு ஒரு கலை இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
அப்படி ஒரு கலை இருக்கிறதாவே மனிதர்களுக்கு தெரியாது. அப்படின்னா மனிதர்களுக்கு அது சார்ந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை மனதிற்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ எழுத்துக்கலை, புதிய புதிய எழுத்துக்களை உருவாக்குவது, அதுதான் எழுத்துக்கலை. அப்போ அந்த எழுத்துக்கலை என்பது நான் கண்டுபிடித்திருக்கிறேன்னா அது சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை. அதெல்லாம் தெரியலைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். சமைக்க தெரியணும், விளையாட தெரியணும், ஆட தெரியணும், பாட தெரியணும். இந்த மாதிரி இந்த மாதிரி அடிப்படையான உனது குடிசை நீ கட்ட தெரிந்திருக்க வேண்டும். யோகாசனம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். உனது குடிசை, நீ வசிக்கிற குடிசை நீயே கட்ட தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு தன்னம்பிக்கை. நமது ஆடையை இயற்கையிலிருந்து நாமளே உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்போ நமக்கு தற்சார்பு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கை முறை சார்ந்த திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தற்சார்பு வாழ்க்கை முறையில் வாழ்கிறவர்களுக்கு இந்த திறமையெல்லாம் தேவை. டான்ஸ் ஆட தெரிஞ்சுக்கணும், பாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும், ஓவியம் வரைய தெரிஞ்சிருக்கணும், கவிதை எழுத தெரிஞ்சிருக்கணும், கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும், விளையாட தெரிஞ்சிருக்கணும். இப்படி இவையெல்லாம் கட்டாய திறமைகள், அடிப்படையான கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்களிடம் இயற்கையை இருக்கிற அடிப்படையான திறமை. அதுமாதிரி பேச தெரிஞ்சிருக்கணும். ஒரு அடிப்படையாக எல்லாருக்கும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, தனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு அடிப்படையான ஒரு பேச்சு திறன் போதுமானது. அது கூட தெரிலனா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மைங்கிறது அதனால். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படும், உன் மேலே உனக்கு நம்பிக்கை ஏற்படும். தெரியலைன்னா எனக்கு சமைக்கலாம் தெரியலன்னு நீ பெருமையாக சொன்னால் அதில் உனக்கு தாழ்வு மனப்பான்மையை தான் நீ பெருமையாக சொல்லிக்கிறேன்னு அர்த்தம். உனது நிலையை நீ தாழ்வாக, அது மிகைப்படுத்துகிற நிலைமை. உன்னுடைய இழிவு நிலையை நீ உயர்த்தி காட்டுற. நான் வேலைக்கு போக மாட்டேன்னு ஒருத்தர் சொல்ல, நான் வேலைக்கே போக மாட்டேங்க, நான் வீட்டை வீடு தாண்டா படி தாண்டாதவ, வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு அதை பெருமையாக சொல்கிறாங்களா, அது மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. தனது இழிவு நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் இழிவு நிலையை உயர்த்துகிற ஒரு நோக்கம், உயர்த்தி பேசுகிற ஒரு வழக்கம். அது மாதிரி தான் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, பாட்டு பாட தெரியாது அப்படிங்கிறது அது ஒரு இழிவான நிலை, ரொம்ப மோசமான நிலை, பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை நிறைந்தவர்கள் அவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, சமைக்க தெரியாது அப்படின்வாங்க. அப்போ அதெல்லாம் தன்னுடைய தாழ்வு நிலையவே என்ன பண்ணுறது, மிகையாக்குறது, மிகைப்படுத்துறது, உயர்த்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க.